பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். படைத்தவனே, ஏறிப்படி என்னை துடிக்க வைத்து பார்க்கிறாய். எப்படி என் மகன் ராமன் முகத்தில் விழிப்பேன்? எந்த வாயினால் சொல்வேன்? ராமா, உனக்கு முடிசூட்டு விழா இல்லை என்று. ராமா, அக்கா, ஜபமாலையும் கையுமாக எப்பொழுதும் இப்படியே இருந்தால் வெளியுலகத்தின் நினைவே இல்லையா? கொஞ்சம் அங்கு வந்து பாருங்களேன். அயோத்தி நகரமெங்கும் ஆனந்த தீப அலங்காரங்கள். எனக்கும் தெரியும், அயோத்தி நகரமே உறங்கவில்லை. விடிந்ததும் ராமனின் ராஜ்யாபிஷேகத்தை காணும் இன்ப நினைப்பில் மக்கள் எல்லாம் வருங்கால மன்னனுக்கு வாழ்த்திசை பாடுகிறார்கள். நேரில் பார்ப்பதற்கு சற்று மாளிகை வாசலுக்கு வாருங்கள். என்னை போலவே கண்டு மகிழுங்கள். இல்லை சுமித்ரா, இந்த சமயத்தில் மைந்தன் ராமனின் நன்மைக்காக விஷ்ணு ஜபம் செய்ய வேண்டும். சூரியோதயத்துக்கு முன்னால் நான் 1,00,000 ஜபம் செய்து ஆரத்தி எடுக்க வேண்டும். அங்கே ராஜ்யாபிஷேகத்துக்காக செல்லும் முன் ராமன் வருவான். வரும்போது அவனுக்கு விஷ்ணுவின் திருவடிகளை தொட்டு பிரார்த்தித்து திலகம் வைப்பேன். மற்றவர் பார்வை அவனை தாக்காதிருக்க, திருஷ்டி படுமென்ற எண்ணத்தை நீக்க. சுமித்ரா, ஆரத்தி எடுக்கும்போது வந்துவிடு. கைகையே, உன் காலை பிடித்து கெஞ்சுகிறேன். உன்னை கும்பிடுகிறேன். ராணி, ராணி, கொஞ்சம் யோசி, கொஞ்சம் வளைந்து கொடு. பூங்காற்று புயலாகலாமா? பெண்மையின் மென்மைதானே தாய்மை, அது எங்கே? நீதானே ராமனுக்கு தாயனும் சால பறிந்து ஊட்டியவள். அந்த ராமனும் உன் மீதும் அவள் தாயின் மீதும் எந்த வெற்றுமையும் பாராட்டியதில்லை. தேவி, தேவி, இறுதியில் உலகமே உன்னை தோற்றுவதற்கு வாய்ப்பு தந்து விடாதே. மனைவி, உன்னிடத்தில் கையேந்துகிறேன். இந்த கொடிய வேட்கையை மனதிலிருந்து விலக்கி விடு. உன்னை மன்றாடுகிறேன். மனமிறங்கு என்று யாச்சிக்கிறேன். மீண்டும் நாடகம் ஆட வேண்டாம் மன்னவா. தர்மமோ அதர்மமோ, நியாயமோ அநியாயமோ, மைந்தன் என் பரதன் நலனை கருதித்தான் சொல்லுகிறேன். ராமன் வனவாசம் போவதை தவிர மாற்று ஏற்பாடு எதற்கும் என் மனம் ஒப்பாது. ஒப்பாதென்றால் என் மரணம் தப்பாது. சந்தர்ப்பவாதி, சாகசக்காரி. சூரியன் இல்லாமல் இந்த உலகம் இருக்கும். தண்ணீர் இல்லாமல் மீன்களும் இருக்கும். ஆனால் ராமன் இல்லாமல் தசரதன் உயிர் நிற்காதடி. வாக்குறுதி வானில் பறக்கட்டும். ரகு வம்சத்தில் நீங்கள் பிறக்கவில்லையே. அந்த வம்சத்தார் வாக்கினை காப்பாற்ற தமது உயிரையும் வழங்கினார்கள். ஒரு புறாவின் உயிரை மீட்பதற்காக தம் சதையை வெட்டி தந்தார் சிபி மன்னர். அப்படிப்பட்ட ரகு வம்சத்திலே நீங்கள் பிறக்கவில்லை. நாடு புகழும் அந்த வம்சத்திற்கு நீங்கள் தான் கேடு. கைகேயி, ஜீவநாயகி என்று நினைத்தேன். இதுதான் பரிசா? ராணி, ராணி, தகாத இந்த ஆசையால் நாசத்திற்கு வழி திறக்கிறாய். நாசத்திற்கு வழி திறக்கிறாய். நாசம் வந்தால் வரட்டுமே, நாடகங்கள் முடியட்டும். இன்று ராமன் வனம் செல்லத்தான் வேண்டும். அடி கொலைகாரி, குடிகேடி, இதை உன் வாய் சொல்லவில்லை. இந்த தசரதனின் விதி சொல்கிறது. தசரதனின் நேரம் சொல்லுகிறது. தசரதனின் காலம் சொல்லுகிறது.
மறுபடியும் மயக்கம். அடி சீக்கிரம் சீக்கிரம், பொழுது விடுவதற்கு முன்பாக ஒவ்வொரு வாசலிலும் தீபங்களை ஏற்றுங்கள். இந்த மாளிகை முழுதும் தீபத்தால் அலங்கரியுங்கள். ராமா 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 ராமா. மன்னவா, இப்படியே இருப்பதா? தரையின் மீது இப்படியே கிடந்து பித்தனை போல் புலம்பாதீர்கள். பொழுது விடிய போகிறது. புத்துணர்வோடு எழுந்திருங்கள். அரசரை போல அரியணை மீது அமருங்கள். அமைச்சர் குழுவினர் வரப்போகிறார்கள். உங்கள் முடிவு மாறியிருப்பதை சொல்ல வேண்டாமா? உங்களைத்தான். மன்னவா, எழுந்திருங்கள். ராம் ம். ராம் ராம். மங்கிய நதிகளின் தீர்த்தங்கள் நிறைந்த பொற்குடம் ஏந்தியே புனிதர்கள் வந்தனர். வீதியெல்லாம் மக்கள் பூமழை பொழிந்தனர். விஜயராமன் மொழி சூட்டிட வாழ்ந்தினர். அங்கே தீர்த்த குடங்களே அங்கே வையுங்கள். நீங்கள் இங்கே உட்காருங்கள். நீங்கள் எப்படி உட்காருங்கள்? உட்காருங்கள். குருதேவா, வாருங்கள் சுமந்திரரே. அபிஷேகத்திற்காக புனித தீர்த்தங்களும் வந்துவிட்டன. இன்னொரு பக்கம் மற்ற ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது குருதேவா. அது சரி, மன்னர் இன்னும் ஏன் வரவில்லை? சென்று அறிந்து வாருங்கள் சுமந்திரரே. நிச்சயித்தபடி பூச நட்சத்திரத்தில் அபிஷேகம் நடக்க வேண்டும். அதனால் அனைத்திற்கும் முதலாக மன்னருக்கு அக்னிஹோத்திரம் செய்ய சங்கல்பம் செய்விக்க வேண்டும். அதன் பிறகே முறைப்படி ராஜசபைக்கு செல்ல வேண்டும். ராமனுக்கு செய்தி அனுப்புங்கள். ராமனும் சீதையும் ஆயத்தமாயிருந்து நாம் அழைக்கும் போது இங்கே வர வேண்டும். உங்கள் ஆணைப்படி குருதேவா. வெல்க வெல்க சூரிய குலத்திலகரே. மகாராணி கைகேயிக்கும் வெற்றி உண்டாக. யுவராஜா ஸ்ரீராமனின் ராஜாபிஷேகத்துக்கு முறையாக எல்லாம் நடக்கிறது. குலகுரு வசிஷ்டரும் மன்னருக்காக காத்திருக்கிறார். அருள் கூர்ந்து யாகசாலைக்கு வந்து தாம் சுபகாரியத்தை ஆரம்பித்து வையுங்கள். சுமன் சுமன். என்ன மன்னவா இது? மகாதேவி, மன்னரின் இந்த நிலைக்கு காரணம்தான் என்ன? காரணம் அவரையே கேளுங்கள். இரவெல்லாம் ராமன் நினைவாகவே இருந்தார். தாம் கிருபை செய்து ராமனை அழைத்து வாருங்கள். என்ன சுமந்தரரே, சென்று ராமனை அழைத்து வாருங்கள். எப்படி மகாதேவி? மன்னவரின் ஆணை இல்லாமல் மந்திரி என்ன செய்வது? ராமனை அழைத்து வாருங்கள். உங்கள் ஆணைப்படி. பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். உன் சிந்தனையின் சீரழிவு இன்னும் தொடர்ந்தால் என்னை அண்ணா என்று கூப்பிடுவது விட்டுவிடு. இனி இன்று முதல்
என் முகத்தில் விழிக்காதே. அண்ணா, தாங்களா சொல்கிறீர்கள்? தங்களை விட்டு நான் எப்படி வாழ்வேன்? தாங்கள் என் தெய்வம் அண்ணா. என் தெய்வத்திற்கு ஒரு தீங்கு என்றால், என்னுடைய தெய்வத்திற்கு ஒரு அநீதி என்றால், அதை எப்படி பொறுப்பேன்? உன்னிடம் அவ்வாறு யார் சொன்னது? ராமனுக்கு தீங்கு நிகழ்ந்ததென்று, ராமனுக்கு அநீதி நேர்ந்ததென்று பொறுமையின்றி நீ பேசினாயே, இதுதான் அநியாயம், அநீதி. லக்ஷ்மணா, ராமனுக்கு நீ அநியாயம் செய்கிறாய், உன் அப்பாவுக்கு அநீதி இழைக்கிறாய். அப்பாவுக்கா? ஆம், அப்பாவுக்கு. அவர் படும் வேதனை நீ அறிவாயோ? அறிவாயோ அவர் பிரச்சனை என்ன என்று? அறிவாயோ அவரை போன்ற வீர தீரம் உள்ளவர் செயலற்று சங்கடப்படுவதை? எவன் பெண்மோகத்தில் விழுகிறானோ அவனுக்கு அந்த நிலை உண்டு. அவருடைய சங்கடங்கள் பெண்மோகத்தால் அல்ல. சங்கடங்களுக்கு காரணம் ஆம், தர்மம். இன்று ஒரு நேர்மையான அரசரின் கடமையும் ஒரு தந்தையின் கருணையும் சந்திக்கின்றன. அவர் சத்தியத்தை மதிப்பதா, இல்லை அன்பினை மறப்பதா? இதுதான் இன்றைய பிரச்சனைக்கு காரணம். ஒரு அரசன் யாருக்காவது வாக்களித்தால் காப்பாற்றியாக வேண்டும். ஆம், வாக்களித்தபடி செயல்படுவதற்காக அரசன் தன் அருமை மைந்தனையும் இழக்கும்படி ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அவர் தன் வாக்கினை கைவிட்டால் அவரது புகழ் மட்டும் கரைபடாது, மகத்தான வாழ்க்கையே கரைபட்டு விடும். அவர் தன் வாக்கினை காப்பாற்றினாலோ அவர் உயிர் மைந்தன். யாரை பிரிந்தால் இவரால் வாழ முடியாதோ அவனை கானகத்திற்கு அனுப்ப வேண்டும். 14 வருடங்கள். லக்ஷ்மணா, அவருடைய வேதனை ஏன் புரியவில்லை? இன்று அவர் நிலை கானகத்தில் அடியுண்ட சிங்கம் போல் இருக்கிறது. செயலற்று கிடக்கும் சிங்கத்தின் மீது சிந்தனையற்று சீரும் சிங்கமே, உன் பக்குவமற்ற தன்மையை காட்ட விரும்புகிறாயோ? தந்தையாருக்கே தலைகுனிவு. எதிலுமே நேர்மையுள்ள தந்தையை பற்றி தகாததை சொல்லி நீ பாவம் செய்து விட்டாய். அதற்கு பிராயச்சித்தம் செய்தாக வேண்டும். நாம் செய்தாக வேண்டும். அவருக்கு நேர்மையிலும் தர்மத்திலும் சிந்தனை இல்லாதிருந்தால் இந்த சத்திய சோதனை நடக்குமா? இன்று ராமன் உதவியற்ற நிலைமையில் அவரை கண்டேன். மௌனமாயிருந்த மன்னரை கண்டேன். மைந்தனுக்காக மாவீரர், மகான், ஒரு பண்புமிக்க தந்தைக்கு துயரங்களா? மைந்தனின் முதற்கடமையை செயலாக்குவதற்கு இனிமேல் தயங்கக்கூடாது. நான் அவர் மைந்தனாக பிறந்ததால் மகிழ்ச்சியோடு என் கடமையை நான் நிறைவேற்ற வேண்டும். அவருடைய சத்தியத்தை, தர்மத்தை, வாய்மொழியனை காக்க வேண்டும். மக்களின் மன்னவர், தனக்கென வாழாதவர். லக்ஷ்மணா, நாம் அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் இப்படி ஒரு தந்தையை பெறுவதற்கு. மகனை தந்தை வெறுத்தாலும், பாசத்தை மறந்து அவனை துரத்தி விட்டாலும், நல்லதொரு மகனின் கடமை அவன் தன் தந்தையை தெய்வமாக பூஜிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் அவருக்கு உயிர் கொடுத்தவர். லக்ஷ்மணா, எவனுக்கு தந்தையிடம் பக்தி இல்லையோ அவனை தேவர்கள் என்ன, தெய்வங்களும் கூட வெறுக்கும், அவனுடைய பூஜையை மறுக்கும். பிரபு, தங்களுக்கு மாதா கைகை செய்கின்ற கொடுமையை பொறுப்பதா? மாதா கைகையின் கொடுமை இதில் எதுவும் இல்லை பிரபு. ஆம் லக்ஷ்மணா, பிள்ளை பிராயத்திலிருந்து இன்று வரை மாதா கைகையை நம்மை கண்ணென காத்தார்கள், கருவிழி போல் நினைத்தார்கள். உண்மையில் அவர்கள் செலுத்துகின்ற அன்பு கங்கையின் புனிதத்திற்கு ஈடானது. தாய்மையின் நெஞ்சத்தை அங்குதான் தரிசித்தேன். தங்களின் கருத்தில் கங்கையின் புனிதத்துக்கு ஈடானவர் ஏனிப்படி அரசியல் சூழ்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கிறார் அண்ணா. இன்று வரை பதில் கிடைக்காத கேள்விகள் எத்தனையோ. உண்மை எதுவென்று யாருக்கும் தெரியாது. எதிர்பாராமல் ஒரு நாள் பூகம்பம் நிகழ்கிறது, மனிதர்களின் உயிரோடு விளையாடி அடங்குகிறது. இந்த சமயங்களில் குறை கூறிக் கொண்டிருக்க கூடாது. தீர்ப்பு அவன் கையில் இருக்கிறது. திருப்பங்கள் அவன் விருப்பப்படிதான் நடக்கின்றது. இன்று நடக்க வேண்டியது விதிப்படி நடந்தே தீரும். அந்த விதிதான் மாதா கைகேயின் நேச நெஞ்சத்தையும் பாச உணர்வையும் கூட இடம் மாற செய்து விட்டது.
இடம் மாறச் செய்தால் தம்பியின் மனம் அதை பொறுக்காது அண்ணா. வீரம் உள்ளவனுக்கு இந்த பரீட்சை அந்த ஈரமில்லாதவர் வைப்பதா? ஆபத்து நிகழும் போது வீரத்திற்கு பரீட்சை ஏது? மனித இயல்புகளுக்கு பரீட்சை நடக்கிறது. லக்ஷ்மணா, வீரம் என்பது ஆயுதம் ஏந்துவது மட்டுமல்ல. பொறுமையோடு ஆயுதம் ஏந்தாமல் மௌனமாக இருப்பது கூட வீரனுக்கு அழகு. வில்லை வைத்து விடு. உன் ராமன் சென்ற பிறகு ராஜா பரதனுக்கு பணி செய்திரு. தாம் சென்ற பிறகா? என்ன சொல்கிறீர்கள்? இன்று தாம் வனம் சென்றால் உங்களோடு நானும் வருவேன். இல்லை லக்ஷ்மணா, இல்லை. வனவாசம் விதித்தது எனக்கு, உனக்கல்ல. என்ன பிரபு, லக்ஷ்மணனை எப்போது முதல் தனியாக பிரித்தீர்கள்? தாங்கள் சொன்னீர்கள், எங்கே ராமனோ அங்கே லக்ஷ்மணன். தாங்கள் தானே சொன்னீர்கள், லக்ஷ்மணன் ராமனின் இரண்டாவது அந்தராத்மா. எவையெல்லாம் ராமனுக்கு உரியதோ லக்ஷ்மணனுக்கு அது உரியதென்று. லக்ஷ்மணா, பரத சத்ருக்னனும் கூட இங்கே இல்லை. குரு, பெற்றோர்கள், நேயமுள்ள பரிவாரங்கள், இவர்களை கவனிப்பது யார்? பிரபு, வாழ்த்தும் குரு, பெற்றோர்கள், உற்றார்கள், நேச நெஞ்சங்கள், உறவெல்லாம் தாங்கள். எனது தர்மம், லட்சியம், நல்லது கெட்டது அனைத்துமே உங்களை சுற்றித்தான். நாம் பிரிந்திருக்கும் ஒரு நிலையை கற்பனை கூட செய்ததில்லை. கோபத்தில், ஒரு வேகத்தில், பாசத்தில் பண்பு தவறி பேசியிருப்பேன். லக்ஷ்மணனை மன்னித்து விடுங்கள் அண்ணா. இந்த கொடிய தண்டனை தராதீர்கள், பிரித்து விடாதீர்கள். உங்களை விட்டு நான் வாழ முடியாது அண்ணா, உங்களை விட்டு நான் வாழ முடியாது. என்னையும் அழைத்துச் செல்லுங்கள். லக்ஷ்மணா, உன்னையும் என்னோடு அழைத்துச் செல்ல முடியாது. மாதா சுமித்ரா என்ன சொல்வார்கள்? நான் என்ன சொல்வேன் என்று உனக்கு தெரியாதா ரகுநந்தனா? அம்மா, வனம் செல்லாதே என்று தடுக்காதீர்கள். உன்னை தடுக்க வரவில்லையடா. உன் வரையில் ராமன் இருக்கும் இடம்தான் நீ இருக்க வேண்டிய அயோத்தி. சீதையும் ராமனும் வனம் சென்றால் இந்த அயோத்தியில் உனக்கு என்று எந்த பணியும் இல்லை. அம்மா, பெருமையால் பூரிக்கும் அளவிற்கு என்னை உயர்த்தி விட்டீர்கள். பெருமையில் நான் பூரிப்பது என்று தெரியுமா? 14 வருட வனவாசத்திற்கு பிறகு, பணிவிடையில் லக்ஷ்மணன் தவறு இழைக்கவில்லை என்று கேட்ட பிறகு, நாளை முதல் சீதா உன் அன்னையைப் போல, ராமன் உன் தந்தையைப் போல, அவர்கள் துயில்கையில் நீ விழித்திரு. அவர்கள் புசித்து மிச்சம் இருந்தால் நீ சாப்பிடு. அவர்கள் நடக்கும் வழியில் முள்ளிருந்தால் அகற்று. நீ சேவை செய்கையில் சீதா இந்த மாளிகையின் சுகங்களை மறக்க வேண்டும். லக்ஷ்மணா, அன்னையின் அறிவுரை, ஊழியம் புரிவது தாய்மையை போன்றது. தாய்மையின் வடிவமே, உன் கருணையை பாராட்டுகிறேன். கொள்கையால் உயர்ந்து நிற்கிறாய். நீ பெற்ற 2 மைந்தரையும் ராமபரத சேவைக்கே அர்ப்பணித்து விட்டாய். இந்த அமைதியான தியாகம், கலையாத உறுதியைக் கண்டு புலம்பும் என் மனது கூட துணிவை பெறுகிறது. இல்லை அக்கா, பெருமையெல்லாம் உங்களுக்கு. அன்பினை கற்பித்தது நீங்கள்தான். அன்பு மகனே, தம்பி லக்ஷ்மணனை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். சுமித்திரைக்கும் ஊர்மிளைக்கும் இவன்தான் உயிர். இவனை கண்ணென காத்து இவளிடம் ஒப்படைக்க வேண்டும். அம்மா, அமைதியாக இருங்கள். லக்ஷ்மணனை உங்கள் ராமன் விழி போல் காத்து தங்களிடம் தருவான். அதில்லை ஊர்மிளா, பிரபுவுக்கு இதை பற்றி எதுவுமே தெரிந்துவிடக் கூடாது. நீயும் என்னுடன் வருகிறாய் என்று தெரிந்தாலோ என்னையும் வரக்கூடாது என்று சொல்லுவார். அதோடு பிரபுவுக்கு சேவை செய்ய வனம் செல்லும் போது என்னால் உன்னை கவனித்துக் கொண்டிருக்க முடியாது. அப்படி என்னை கவனிக்கும்படி நிலைமை உருவாகாது. பணிவிடைகள் செய்வதற்கு நான் அங்கு வர விரும்புகிறேன். களைப்புடன் நீங்கள் வரும்போது உங்கள் தேவைகளை கவனிப்பேன். லக்ஷ்மணன் சோர்வு என்னவென்றே அறியாதவன் ஊர்மிளா. மறந்தாயா மாதா சொன்னதை? எப்போதும் சேவை செய். பிரபு உறங்கிய பின்னும் நீ விழித்திரு. அப்படி இருக்க எனக்கு ஓய்வேது, உறக்கம்தான் ஏது? இந்த பிரச்சனை நம் இருவருக்குமே
ஒரு பரிசோதனைதான். பிரபுவை நான் கவனிக்கிறேன், கோசலை மாதாவை நீ கவனி. ஆம் ஊர்மிளா, கோசலை மாதாவின் மகனும் மருமகளும் மனம் செல்கிறார்கள். அப்படி ஒரு நிலையில் உன்னை வைத்து பார். ஊர்மி, உன் வேதனையை அறிவேன். அந்த தாய்ப்படும் வேதனையை நீயும் அறிந்து கொள்ள வேண்டும். தன் தனையனை பிரிந்து 14 வருடங்கள் எப்படித்தான் அந்த தாய் அதனை தாங்குவாள்? அந்த தாயை கவனிப்பது உன் பொறுப்பு. இன்னும் ஒரு பிரார்த்தனை. நான் மனம் செல்லும் போது உணர்ச்சி வசப்பட்டு நீ அழக்கூடாது. ஆம், போகும்போது பொறுமை நிறைந்த உன் திருமுகத்தின் நினைவோடுதான் நான் செல்வேன். அது 14 வருடங்கள் பக்கத்துணையாக இருக்கும். விடை தரும் உன் விழியில் வீரத்தை, மனைவியின் தியாகத்தை இந்த லக்ஷ்மணன் காண விரும்புகிறேன். மிக கடுமையான சோதனையாகும். மறுக்கவில்லை. ஊர்மிளா, நீ உன் இளமையை தியாகம் செய்கிறாய். அது உன்னால் தான் முடியும். எந்த மனைவியும் செய்யாத தியாகம் இது. உனது கண்ணீர் காவியமாகாது இருக்கலாம். லக்ஷ்மணன் நெஞ்சில் அது ஓவியமாக நிலைக்கும் ஊர்மி.